Homemade cupcake. Jio Hotstar, Disney Plus channel, Vijay TV, Jio Cinema எல்லாமே யூனிட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. நேற்று இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படம் பார்த்தோம். ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு. டால்பி சவுண்டு. ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப 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 ஹாப்பி ஆயாச்சு. ரீஃபைண்ட் ஆயில், பேக்கிங் பவுடர், எசன்ஸு, காஃபி பவுடர். காஃபி பவுடர் தான் மெயின் இன்க்ரீடியண்ட் காஃபி கேக்கு. காஃபி கேக் கப்பில் இதுவரை நான் பண்ணதில்லை. இது ஃபஸ்ட் டைமு. கப்பு ஏற்கனவே வாங்கியிருந்தது தான். கப்பு ஒரு 6 கப்பில் ஊற்றிட்டு ஃபுல் கப்பு ஊற்றுனோம்னா கீழே நம்பி வழிஞ்சிரும். பொங்கி வரும். வேகும்போது ஓவனில் வேகும்போது பொங்கி வரும். அதனால் 3/4 பாகம் தான் மாவு ஊற்றணும். கப்பில் 3/4 பாகம் மட்டும்தான் மாவு ஊற்றணும். மெஷர்மெண்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எப்படின்னா ரிப்பன் ஃபோல்டிங் மாதிரி மாவு பதம் வர்ற அளவுக்கு ஆயில், மில்க்கு, அதுக்கப்புறம் பவுடர் சுகர், மாவு இதெல்லாம் தேவையான அளவு கரெக்டாக அளவாக சேர்த்துக்கணும். நீங்கள் 1.5 கப் எடுத்தோம்னா எல்லாமே ஒரு கப் அந்த மாதிரி கரெக்டாக அளவு வச்சு எழுதியிருக்கிறதுல அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். 1 கப் மாவே எங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துச்சு. இந்த கப்புகளுக்கு பால் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஆற வச்சிட்ருக்கோம். பால் ரெடி. பால், பவுடர் சுகர், காஃபி பவுடர் இதை மட்டும் 3 ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடணும். பவுடர் சுகர், காஃபி பவுடர், நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்தோடனே கரெக்டாக ஈவனாக ஒரே சைடே ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வந்தால் கேக்கில் எப்போயுமே மதுரையில் இந்த கேக் பேக்கரியில் கேக் செய்கிறவங்க என்னத்த சொன்னாங்க, ஒரே சைடாக கேக்குக்கு ஒரே சைடாக ஸ்பூனை ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ்லேயே கண்டுபிடி சுற்றக்கூடாது. ஒரே சைடே சுற்றிட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, பேக்கரியில் ஒர்க் பண்ணுறவங்க. ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மைதா மாவும் பேக்கிங் பவுடரும் ஒரு மிக்ஸ் கொடுத்து கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக நல்லா சளிச்சு விடணும். ஈவனாக எல்லா இடத்துலையும் பேக்கிங் பவுடர் மாவில் இருக்கணுங்கிறதுக்காக சளிச்சிட்டோம்னா எல்லா பக்கமும் பட்டுரும். மிக்ஸ் கொடுத்துக்கணும். 2 ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்காக சல்லடையில் சளிச்சிடணும். 3 டீஸ்பூன் எடுத்து போடணும் பேக்கிங் பவுடரு 1.5 கப்பு மாவுக்கு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா காமெடி ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதி பிடிக்கும். மற்றபடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். அந்த படத்தில் விஜய் சேதுபதியோட ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து அப்படியே பார்க்குறது. விஜய் சேதுபதியோட கண் ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று நல்லா ஜாலியாக சண்டே ஜியோ ஹாட்ஸ்டாரில் நல்லா நாங்கள் மூவி பார்த்தோம். பிள்ளைங்க ஈவினிங் வர்றதுக்குள்ளே ஸ்நாக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மட்டும் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆனால் மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக அதோட பதம் வந்து கரெக்டாக கெட்டியான பதமாக ஃபோல்டபுளாக கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். 5 ஸ்டார் விளம்பரத்தில் அந்த க்ரீம் அப்படியே ஃபோல்டிங்காக விழுகிற மாதிரி காட்டுவாங்க, அது மாதிரி வந்து விழுகணும். நம்ம போர் பண்ணும்போது ஸ்பூனில் அள்ளி கீழே ஊற்றும் போது அது வந்து நல்லா ஃபோல்டிங்காக விழுகணும் மாவு. அதுதான் அதோட பதம், கேட்கக்கூடிய பதம். ஸ்டாண்ட் மிக்சர், கேக் செய்கிறதுக்கான ஸ்டாண்ட் மிக்சர் இன்னும் வாங்கலை, வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கிட்டத்தில் பார்த்தா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது விழுகிறது வந்து ஃபோல்டிங்காக விழுகிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மடிப்பு மடிப்பாக ரிப்பன் விழுகிற மாதிரி. இதுதான் கேட்கக்கூடிய மாவு பதம். எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. டால்பி சவுண்ட் எஃபெக்டோட ஜியோ ஹாட்ஸ்டார் ஜாயின் ஆயிடுச்சு டிஸ்னி ப்ளஸோட. முக்கால் பாகம் மட்டும் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, பொங்கி தட்டிடும், பொங்கி கீழே எல்லாருமே அடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட்டு வந்து ஒரு 3 மினிட்ஸ் கொடுத்துட்டேன். ப்ரீ ஹீட் கொடுத்துட்டு வச்சா கரெக்டாக இருக்கும். உள்பகுதி ஃபுல்லாக சூடாயிரும். அதுக்கப்புறமா வச்சு அதுக்கப்புறம் குக் பண்ணிவிட்டு 7 மினிட்ஸ் செட் பண்ணேன். ஆனால் வந்து 4 மினிட்ஸ்லேயே எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இடையில வந்து 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து டூத் பிக்கை வச்சு ப்ரிக் பண்ணி பார்க்கணும். குத்தி பார்க்கும்போது உள்ளே போயிட்டு வரும்போது மாவாக வராமல் மாவு இல்லாமல் டூத் பிக் வந்துருச்சுன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் கப் கேக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஹெச்டி எஃபெக்டோட நல்லா கிளியராக வீடியோ கிடைக்கிறதுக்காக லினோவோ M11 டேபு எடுத்து கையில் ஹோல்ட் பண்ணுறேன்னா கொஞ்சம் வெயிட்டு தான். செல்ஃபோன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், டேப்னாலே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. டைம் செட் பண்ணிவிட்டு இடையில செக் பண்ணிக்கணும். எப்போ நல்லா வெந்துருச்சுன்னு தோணுதோ அப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு 4 மினிட்ஸ்லேயே இந்த தடவை ரெடி ஆயிடுச்சு. சில நேரம் செட்டிங்ஸ் எல்லாம் மறந்து போயிடும். 30 செகண்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு
4 டைம்ஸ் அமுக்கணும்னா 2 மினிட்ஸ் காட்டும். 8 டைம்ஸ் அமுக்கணும்னா 4 மினிட்ஸ் காட்டும். 7 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு 14 ப்ரெஸ் பண்ணோம்னா 30 செகண்ட்ங்கிற ஒரு பட்டனை மட்டும் அப்படியே அமுக்கிடுவேன். 7 வர அமுக்கிடுவேன், அவ்வளோதான். கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அது பொங்கி எல்லாம் வேஸ்ட் ஆகுதா என்ன எதுவும் பார்த்துட்டு கரெக்டாக அது ரெடி ஆயிடுச்சுன்னா இடையில செக் பண்ணிவிட்டு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துட்டு ரெடியானப்போ வெளியில் எடுத்துட வேண்டியதான். ரொம்ப டைம் கொடுத்துட்டோம்னாலும் அது ரஃப் ஆயிரும், கேக்கு சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாயிரும். நல்லா பொங்குது. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து காஃபி கேக் வந்து நாங்கள் கப்பில் பண்ணியிருக்கோம். கலர்ஃபுல்லாக வேறு கலர்ஸில் வந்து எல்லோ ஃப்ளேவர் கொடுத்து கொஞ்சம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொடுத்து கொஞ்சம், அந்த மாதிரி தனித்தனியாக பிஸ்தா ஃப்ளேவர் கொடுத்து கொஞ்சம், அப்படி கப் கேக்கில் டிஃப்ரெண்ட் கலரில் தனித்தனியாக செஞ்சுருக்கலாம். அப்படி தான் நாங்கள் செஞ்சு பழக்கம் இதுவரை. இந்த தடவை காஃபி கேக் வித் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போடணுங்கிறதுக்காக கப்பில் செஞ்சாச்சு. கப் கேக் தான், ஆனால் வந்து காஃபி கேக். இது கப் கேக்கா காஃபி கேக்கா இன்னும் வேகலை. இப்படி வந்துச்சுன்னா வந்து மாவு ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் வேகலை அர்த்தம். ஒட்டாமல் டூத் பிக்கு தனியாக வரணும். காஃபி கேக் இன் த ஃபார்ம் ஆஃப் கப் கேக். வெந்துருச்சு, நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டேன், ஒரு கேக் சாப்பிட்டேன், ஒரு கப் கேக் சாப்பிட்டேன். இது வந்து எக்லெஸ் பட்டரும் யூஸ் பண்ணாமல் எக்கும் யூஸ் பண்ணாமல் செய்கிற மெத்தடு.